லேசா 2 கோடு விழுந்தா போதும். செம்ப தூக்காத, அத்தை படியில காலை வச்சிராத, பாய சுருட்டிராத. இது வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கி அரிசியை வாங்கி பொன்னி அரிசி, என் கிண்ணி அரிசி என் சட்டியில போட்டு அலசுனா அலசி. ஆம்பளை பார்த்தா அத்தான்றியே. இந்த அத்தானுக்கு என்ன மீனிங் தெரியுமா? என்ன விஷயம்? இல்ல 4 பேரு பாட்டு பாடு. நாலு பேரு பாக்கையில் நீ பாரு. சிங்குச்சா ராதா செல்விக்கு தொங்குச்சா. பொம்பளை மூத்திரத்தை குடிப்போம். ஒரு விஷயம் தெரியும், பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத ஏழுதுன்னு சொல்லட்டும். நாளா பாத்ரூம்ல படுத்துக்கிறேன். நீ படுத்துல என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற அந்த 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ, பெத்த ஆத்தாட்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி அவ வந்தா பட்டுக்கிறது, இவ வந்தா கொண்டாடணும்னா பலூன் மாதிரி வீங்க வச்சிருவேன். எதை வயிற இதுக்கு 2 லட்சம் ரூபாய் பிரைவேட் பஸ்ல ஆஸ்பத்திரியில விட்டு கொடுத்து போறது. என்னடா விட்டு கொடுத்து போற? வாட் இஸ் திஸ்? பொம்பளை என் புருஷன் இருக்கிறாரு, வாங்க புருஷா. என்ன ராசிமா? எனக்கு விருச்சக ராசி. ஆத்தாடி, அதனாலதான் விரிச்சுக்கிட்டே தெரியும். ஒன்னே கட்ட யாரும் இல்ல, பாடகத்தி பத்த புள்ள பக்கு வந்தா வந்த புள்ள. ஆளு இருந்தா பாப்போம், ஆளு இல்லன்னா நம்ம ஆளு இல்ல. ஒரு சரக்க வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒண்ணா குடிப்ப முடிக்கிறது. அத குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 2 பேரும் ஒரு கையா குடிக்க வேண்டியதுடா. குடிப்போம். பொம்பளை மூத்திரத்தை குடிப்போம். ஒரு விஷயம் தெரியும், பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத ஏழுதுன்னு சொல்லட்டும். நாளா பாத்ரூம்ல படுத்துக்கிறேன். நீ படுத்துக்கடா, உன் முகரைய பார்த்தம்போது தெரியுது. உனக்கு என்ன வலிக்குது? திசிசிய கட்டிய கணவர் மாதிரி நடந்துக்கிற மிஸ்டர் சோழங்குன் தங்கராஜ். பொண்டாட்டி மொத பொம்பளை மாதிரி நடந்துக்கறேன். மனைவி சொல்லே மந்திரம் இருக்காங்க. புருஷன் சொல்ல புண்ணியம். புருஷன் சொல்ல புண்ணியம். இந்த புண்ணியத்தை உருவாக்குவதே பெண்கள் நாங்க தான். ஒண்ணு போல பெண்ணை உருவாக்குற ஒரு ஆம்பளை தான். சம்பாரிச்சு குடுக்குற வேணா பொம்பளை ஆம்பளையா இருக்கலாம். சரி, நான் அதை சமாளிக்க கூடிய தைரியம் பெண்கள் தங்கள். யார் நீங்க? நாங்க இத நம்ப. குடும்ப குத்து வழக்குடா. நீ குத்து வழக்கவன இருந்துக்க. உன் குத்து வழக்கு ஏறதுக்கு தீப்பெட்டி நோத்தா புருஷன் ஆம்பளை கொடுக்க. 5 திரியும் அணையாம ஏத்த வந்திருக்கடா. நீ மட்டும் வீட்ல தீய பொறுத்து வச்சுக்க. ஆமாடா. விளக்கேறியாதிரி வீடு தாண்டி மணி. வீடு கருப்பா இருந்து வீடு பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீ இந்த சொன்னி அந்த தீப்பெட்டியை புல்தணும்னு. ஆமா, பொறுத்தணும். ஓத்தாமலை பொறுத்தணுமாடா? அந்த தீப்பெட்டியை பொறுத்துறதுக்கு குச்சி ஒண்ணு இருக்குல்ல, இந்த குச்சி எதை வச்சு பொறுத்தும்? தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டி பொம்பளை நாங்க. இந்த குச்சியை வந்து சரட்டுன்னு உரசுறதுக்கு பொம்பளை இருந்தாத்தான், இல்லன்னா இப்படியே அடிச்சுக்கிட்டே சாக வேண்டியது. சில நேரம் உரசுனாலும் பிடிக்க மாட்டேதே. உன் பக்கம் பதத்து போச்சு. அடங்குட, நீ அடங்குடி. அடங்கி பேசுற. என்னமோ ரொம்ப பேசுற. ரொம்ப நீ பேச வைக்கிற. என்னைக்குமே ஒரு ஆம்பளை சிங்கமா தான் ரோட்ல நடப்பேன். அசிங்கமா ஆக்குறது பெண்கள் நாங்க. ஆனா அந்த ஆம்பளை என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற அந்த 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ, பெத்த ஆத்தாட்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி அவ வந்தா பட்டுக்கிறது, இவ வந்தா நொட்டிக்கிறது. இதே ஆத்தாப்ப வீட்டுக்கு வர்றோம்னு தகவல் கிடைச்சிட்டா போதும், புருஷக்காரனை தூங்க விடுறது கிடையாது. என்னங்க எந்திரிக்க, கறி கடைக்கு போய் உங்க அத்தை உங்க மாமா வர்றாங்களாமுங்க, நல்லா தொடக்கறியா அறுத்து எடுத்துட்டு வாங்க. இதே எங்க ஆத்தாப்ப வரட்டும், துண்டை போட்டு பொத்தி படுத்துருவா. என்னங்க 2 நாளாவே குத்துன்னு வருதுங்க, மேலுக்க ஒப்பல அத்தாடி பழைய கஞ்சி இருக்கு, புளிஞ்சு வச்சு குடிக்க சொல்லுங்க. திருட்டு முண்டை அண்டி தொடக்கறி வந்தா பழைய கஞ்சி நாதாரி பேல நீ சொல்றிய. 3 நாட்னா 3 முடிச்சு. சும்மாவா 3 முடிச்சு போடுற? இந்த 3 முடிச்சு போட்டு வாயில வசம்ப வச்சு தேய்க்க. அட இளவெடுத்த 3 முடிச்சா போட்டுட்டு இதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டு வந்து ஆட்டுக்கறி எடுத்து கோழிக்கறி எடுத்து முட்டையை அவிச்சு இவனுக்கு விருந்து படைச்சு இவன் முதராத்திரி கொண்டாடுறதுக்கு இவன் புடுங்குற புடுங்குக்கு என்ன. ஆமா, இந்த முதராத்திரி கொண்டாடணும்னா பலூன் மாதிரி வீங்க வச்சிருவேன். எதை வயிற. இதுக்கு 2 லட்சம் ரூபாய் பிரைவேட் பஸ்ல ஆஸ்பத்திரியில செலவு. புள்ள பெக்குறதுக்கு. அந்த பொம்பளை தொடைய பிடிச்சுக்குள்ளவும் வடைய பிடிச்சுக்குள்ளவும் நாங்க படுற பாடு. இவன் மாதிரியே புள்ள பெத்து காமிக்கணும். 3 நாட்டு எதுக்கு போடுறேன்? 3 முடிச்சு ஒத்த முடிச்சோட உன் சோழியை முடிக்க வேண்டியதானே. நக்கிறதுக்கா 3 முடிச்சு போடுற? இந்த லட்சணத்துல சம்பாரிச்சு கொடுக்குறான். பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கி அரிசியை வாங்கிட்டு பொன்னி அரிசி, என் கிண்ணி அரிசி என் சட்டியில போட்டு அலசுனா அலசி எனக்கு 40 வகை கூட்ட வச்சு இதுல வச்சு கஞ்சி குடிச்சாலும் விளங்குமாடா. இதுல உருளைக்கிழங்கு தொட்டுக்கா, புடலங்காய் கூட்டு, பரங்கிக்காய் கூட்டு, மாங்காய் பொச்சடி, மாங்காய் பச்சடி, முட்டை கோழி முட்டை அவிச்சு வெள்ளன்னு இவன் வாயில திணிக்கணும். பச்சை மாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி இவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை அடக்கி வேலைக்கு அனுப்பிச்சு விடணும். அது வரையும் பொண்டாட்டியோ நோனி அத்துருவேன். இவன் சொல்றேன் 3 நாட் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. யாரு சொன்னா? நீ சொல்றியே நாங்க 10 மாதம் சுமக்கலாம்,
ஆஸ்பத்திரியில அதை பிடிச்சிக்கிட்டாங்க இதை பிடிச்சி சொல்றேன் என்ன இதை ஒரு எல்லா பேரும் சொல்லிக்கிறீங்க அதானே. உன புடிச்சு அடிச்சுட்டோம் நாங்க 10 மாசம் வந்து புள்ளைய போக்குறோம் 10 மாசம் 3 மாசம் முண்டை 3 மாசத்துல பிரிக்கி விட்டு போ அப்படி பிரிக்க முடியாது 1.5 மாசத்துல இறக்கி விடு ஏன் நீ செமக்கணும் நீ 10 மாசம் ஜமக்கிறதுக்கு ஆம்பளைக்கு 2 மாசமா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திண்டு ஓத்தா மகளே எவ்வளவு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கும் இவன் வேற உழைச்சு நீ நக்குன ஒரு ஆம்பளை எவ்வளவு சித்திரப்படுறமா அந்த காலத்துல இருந்தே பெண்கள் பிள்ளை பெத்தாங்க பிள்ளை பெத்த 2 நாள்ல கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்க போச்சுங்க இப்ப நாசம் பத்து போக பிள்ளையா முத பெரிய லேசா 2 கோடு விழுந்தா போதும் செம்ப தூக்காத அத்தை படியில காலை வச்சிடாத பாய சுருட்டிடாத இத நக்கிறாத அப்புறம் ஆஸ்பத்திரி பொழந்து எடுத்துக்கிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி அத கிளிப் பண்ணிடுவாரு உனக்கு அழுகாம குலுங்காம திஸ் இஸ் ஏ பேபிஸ் இன் தி கோல்ட் பேபி நீ நல்லா உழைச்சாத்த உனக்கு சுகப்பிரசவமாக வீட்லயே உட்கார்ந்துக்கிறத புள்ள இதுல தப்பி வரும் ஆபரேஷன் பண்றதுக்கு யாரு காரணம் நாங்க காரணமா பொம்பளை நீங்க ஏன்டா நல்லா தெரிஞ்சுக்க ஒரு ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை இருக்கானா அதுக்கு பெண்கள் காரணம் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் விட்டு கொடுத்து போற மனப்பாமை நீ சொன்னியே எங்களை ஆப்பிள் பழ மாதிரி வீட்டுல கொடுத்து விடுறாங்க நல்லா பனானாஸ் ஆப்பிள் பழம் தர்பூசணி மாதிரி நல்லா குளு 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 குளுன்னு கொடுத்து விடுவாங்க ஓடி கருவா முண்டை என்ன ஃப்ரெஷ்ஷா கொடுத்து விடுறாங்களா ஆமாடா நான் சொல்றேன் இந்த முதராத்திரின்னு எவன் கண்டுபிடிச்சானோ அவன் கையை வெட்டணும் முதல்ல வெட்டணும்டா இந்த முதராத்திரி அன்னைக்குத்தான் பொம்பளை ஆளு புருஷன் மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணும் என்ன அன்னைக்குண்டு நம்ம ஆளு என்ன சொன்னாலும் தலையை ஆட்டுவேன் ஏன் காரியம் நடக்கணுமா அப்படியே மடியில படுத்து போட்டு கோசம் தலைய மாமா இன்னடி தங்கம் 2 நாள் அப்புறம் உங்க அம்மால விரட்டிடணும் இன்னைக்கே விரட்டுறேன் ஏன் வேலை நடக்கணுமா அது வேற சொல்றது சொல்ல குட்டி என்னடி அம்மு குட்டி இங்க மட்டும் இல்லைன்னா மாமா நான் உடனே செத்துருவேன் நான் செத்தவனா நீ பல பொம்பளை ஜோலி பாக்க ஆமா நீ செத்து நக்கிருவேன் நீ செத்து நக்கிற நீ கொல்ல போற கொல்லத்தான் தெரியும் இதுல வேற இன்னொரு விஷயம் பேசுகிறது அத்தான் அத்தா அத்தா இந்த பொம்பளத்தை கழுத்திலே மிதிக்கணும் ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்தா அத்தான்றிய இந்த அத்தானுக்கு என்ன மீனிங் தெரியுமா என்ன விஷயம் அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ளா நான் புடுங்கத்தான் இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான் உன்னைய தனி கொடுத்தனம் கூட்டிக்கிட்டு ஓடத்தான் கடைசியில ஸ்டேஷன்ல போய் நின்றுக்கிட்டு சார் என் புருஷன் சண்டையில தோட்டாத்தான் என் சங்கிலியத்தான் ராத்திரியா நோனி அத்தான் நெருங்குனா என் கொத்தனார் மாமா தீ குளிப்பாரு யாரு நீ சொன்னியே கொத்தனார் மாமா இருக்காரே இந்த மூஞ்சிய பாருங்க இவளதான் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருவேன் ஆமா பெரிய அனகொண்டா சைச்சுல மூதேவி தொங்க விட்டுருக்கு என்ன அடி எலவே 10 நிமிஷம் என் மூஞ்சிய பார்த்தோன்னு உத்து பாக்குறவங்க உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ஆட்டு வாங்கலாம் பச்சை மிளகா சைஸ்ல வச்சிருக்கிற மூதேவி அதை உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா நீ வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டினா இந்த பச்சை மிளகா வாயில விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை வாட் இஸ் திஸ் விட்டு கொடுத்து போறது என்னடா விட்டு கொடுத்து போற வாட் இஸ் திஸ் பொம்பளை என் புருஷன் இருக்கிறாரு வாங்க புருஷா நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் விட்டு கொடுத்துட்டு வாசப்பள்ள உக்காந்து இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா நீ பல ஜோலியை முடிச்சுட்டு வந்துருவேன் நானா எதை விட்டு கொடுப்பார்களோ அதை விட்டு கொடு முதல் ராத்திரி வாட் இஸ் திஸ் முதல் ராத்திரி who are you முதல் ராத்திரி this is a this is a முதல் ராத்திரி 2 இங்கிலீஷ் கத்துக்கிட்டு முண்டை this is this and what is this இதுதே வேற ஒரு மயிரும் இல்ல இந்த முதல் ராத்திரி அன்னைக்கு பொண்டாட்டிய வர்ணிப்பேன் நாச்சமத்து போறவன் அவன் கையில கட்ட முளைக்க அவன் இதிகாசத்துல ஈரத்தா காய்ச்சி ஊத்த முளிம்பேன் சாங்கரிம்பேன் பூங்குரிம்பேன் இவன் திசிச்சு அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டி செவ்வாந்த வச்ச பிடிச்ச முண்டை அப்படிம்பேன் நீங்க சொன்னீங்க நாங்க பேசுவோமா கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் கண்ணகி எப்படி அந்த கணவருக்கு ஒரு இது வரும்போது மதுரையை எரித்தார்களோ நீ பல குடும்பத்தை கெடுத்து எரிச்சிருவ தெரியாதா என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அண்ணே சுடுகாடு எங்கன்னு இருக்கு போய் பக்கத்துல படுத்துருங்கிற எதுக்கு போய் இங்க இருந்து நாடகத்தை கெடுத்து ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு அம்மா ராதா செல்வி என்னது 2025ல உன்னை எவன் ஒருத்தவன் தொடுறானோ அவன் என்ன அவன் சங்க உனக்கு என்ன ராசிமா எனக்கு விருச்சக ராசி ஆத்தாடி அதனாலதான் விரிச்சுக்கிட்டே தெரியும் இடத்த காலி பண்ணு இங்க வா நீ 1000 விஷயம் பேசினாலும் பேசலாம் ஆனால் என்னைக்கும் ஆண்மகன் தான் ஒரு விஷயம் தெரியுங்களா இருக்கு நாங்க 1000 விஷயம் பேசுறோம்ல
இங்க வாங்க. என்னடா? உண்மைக்குமே இந்த பிள்ளை யார் தெரியுமா? யாரு? இந்த ராதா செலி வந்து உண்மைக்குமே எனக்கு சித்தி. ஆமா சித்தியா? சித்தி. நான் இந்த பிள்ளைக்கு மய வேணும். எப்படி மொட்டு முண்டியா திட்டுறேன் பாத்தீங்களா? சித்தி சித்தின்னு நல்லா நொட்டுறதானே நீ. நான் அப்படியா? நான் அப்படியா சித்தி? என்னடா நான் என்னாவது உன்னை தப்பா பேசிருக்கேன்னா? வச்சுட்டா பால் கேப்பதானே. நான் கேட்க மாட்டேன். ஏன்டா? நீ வத்து மாடு முட்டைன்னு தெரியும் போ. உங்ககிட்ட வந்துட்டாலும் நான் ஒரு சட்டியை கறந்துட போறேன். சொல்லுங்க. மாடை விடக்கூடாது, விடாதீங்க. வச்சு செய்யணும். அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். என்ன பாட்டு இது? என்ன பாட்டுன்னு கேட்டேன். பாட்டை நல்லா கவனி. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். அப்ப என்ன பண்ணணும்? பொண்டாட்டி மாதிரி அவன் பத்திரம் பண்ணணும். கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாத்துறான். நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாத்துறான். அது மாத்திரம் பட்டுக்கிறோமா? நான் உன்னைய தொண்டா மட்டும் நொட்டிக்கிறோமா? ஊரான ஊருக்குள்ள ஒன்ன கட்ட யாரும் இல்ல. நெடுங்குல ஊருக்குள்ள ஒன்ன கட்ட யாரும் இல்ல. பாடகத்தை பத்த புள்ள பக்குவமா வந்த புள்ள. ஆள் இருந்தா பாப்போம், ஆள் இல்லைன்னா நம்ம ஆளு இல்லாட்டி ஓடி ஓடி போயிரும். என்னமாச்சு? ஒரு பொம்பளையோட அனுமதி இல்லாம கை வைக்க கூடாது. என்ன தட்டுப்படவே இல்லை. இல்லையா? கற்பழிக்கிறியா? என் கற்புக்கு ஏதாவது சேதாரம் ஆனிச்சுனா என் மொட்டை மாமா தீ குளிப்பாடுற. எத்தனை தடவை சேதாரம் பண்றது? என்னக்கடி கற்பு இருந்துச்சு? அதானே கற்பா. 25 வருஷமா வித்துட்டியடி. அப்படியா? ஆமா. அவர் உனக்கு எத்தனாவது புருஷன்? மொட்டை மாமா. மாமான்ட்டு முடிஞ்சு. உனக்கு அவர் 74வது புருஷன். மூடிக்கிட்டு பாடு. லாலா கடசாந்தி உன்னை போறேன்னு நான் ஏந்தி. அடி லாலா கடசாமி. நாட்டரசம் கோட்டையில 4 பேரு நொட்டையில. நாட்டரசம் கோட்டையில் 4 பேரு. பாட்டு பாடு. நாட்டரசம் கோட்டையில 4 பேரு. 4 பேரு பாக்கையில. பாக்கையில் நீ பாரு 4 பேர் மொட்டையில் இருக்கிற வெட்டிப்பாரு. பாட்டு மாதிரி பாரு. ஏன் கம்மியா சொல்லிட்டேனா? ஆமா. ஒழுக்கமா பேசு. அப்படியா? ஒழுக்க கட்டவன். கவலைப்படாதம்மா, இதெல்லாம் ஒரு புலோவுல வர்றது. ஒரு வாரம் ஆச்சாமே. ஆமா. நான் என்ன வண்ணத்துக்கு இப்படியே திட்டா இருக்கு. ஆஹா மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்கு 2 மாங்கா. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா. யாருக்கு கைக்கு சிக்காது இந்த மாங்கா. அப்படியா? கூடி கைக்கு சிக்காது இந்த மாங்கா. காண கிடைக்காத இந்த மாங்கா. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா. இடம் பார்த்து அடிக்குது வர அந்த பிள்ளை. ஹெவியா இருக்குங்க. தோட்டுக்கட்டை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு 2ஆங்க தோடு 3ஆங்க வாங்க சொல்லி சிங்குச்சா சிங்குச்சா ராதா செல்விக்கு தொங்குச்சா உனக்கு அத மாறி பின்னாட்ட வரவ வெச்சாட்ட மடிச்சு பின்னாட்ட மாறே போங்க. தொட்டிக்கடை ஓரத்திலே தோடு உண்ணாங்க தோடு இருந்தாங்க. என்ன தொட விட மாட்டேது? என்னடா ஒரு மாதிரியா இருக்கு? வேணா தனித்தனியா போடுவோம். என்ன தொட விட மாட்டேது? அதானே. என்ன அப்படி ரொம்ப பவுஸ் பண்றீங்க? என்ன அப்படியா? ஆனா இந்த மாட்டுக்கு சிலுவர் கிண்ணம் கூட போட மாட்டாங்கல்ல.